உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்மந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, எது சம்மந்தமா பேச போறோம்? விடுதலை சிறுத்தை கட்சி இன்றைய தினத்துல தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்ற மாதிரி மாநாடு நடத்துறாங்க. உளுந்தூர்பேட்டையில நடத்துறாங்க. இன்னைக்கு இன்னொரு சிறப்பும் கூட இருக்குது. அது அண்ணன் திருமாவர்களுக்கு பிறந்த நாள். ஆகஸ்ட் 17 அண்ணன் திருமாவர்களுக்கு பிறந்த நாள். ஸோ அதனால நம்முடைய உரிமைக்களம் தொலைக்காட்சியின் சார்பாக அண்ணன் திருமாவர்களுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். சரி, இப்போ நான் எங்க இருக்கிறேன்னா உளுந்தூர்பேட்டையில தான் இருக்கிறோம். நேற்று நைட்டே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். நான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வழக்கறிஞர் அணியினுடைய மாநில செயலாளர் திரு சரவணன் அவர்கள், அதே மாதிரி மாதவன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வழக்கறிஞர், அப்புறம் வெளிச்சம் டிவி ஊடகத்தினுடைய மதுரை மாவட்டத்தினுடைய செய்தியாளர் பாலா என்று சொல்லப்படுகின்ற ஒரு அண்ணன், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நேற்று இரவே இங்கே வந்துட்டோம். வந்து மாநாடு திடலை பார்வையிட்டோம். ஸோ அந்த மாநாடு திடலை பார்வையிடுகின்ற பொழுது நமக்கு ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஷேர் பண்ணிட்டு அப்புறம் இந்த மாநாடு சம்பந்தமான சில பல விடயங்களை நம்ம பதிவு பண்ணிடுவோம். ஏன்னா ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு மாநாடு. மற்ற கட்சிகள்ல இருந்து இந்த மாநாடு எப்படி டிஃபர் ஆகுறது அப்படின்றதையும் கூட நம்ம பதிவு பண்ணிடுவோம். சரிங்களா? சரி, நேற்றைய தினத்துல ஒரு இரவு ஒரு 8 மணி நேற்று கிளம்பிட்டோம். மதுரையிலேருந்து கிளம்பியாச்சு. டைரக்டா நம்ம உளுந்தூர்பேட்டையில் இருக்கிற மாநாட்டு திடலுக்கு வந்தாச்சு. ஸோ உள்ள என்ட்ரு ஆனோனைய வழக்கமா ஆண்ட கட்சிகள் தான் பிரம்மாண்டம் அப்படின்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர்களா வந்து இருந்தாங்க. ஆண்ட கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி, அவங்க கூட ஒரு மாநாடு போட்டாங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்ட லெவல்ல போடுவாங்க. ஆனா ஆண்ட கட்சிகளுக்கு ஈக்குவலா இல்லாட்டி ஆண்ட கட்சிகளை விட ஒருபடி மேல போய் விடுதலை சிறுத்தை கட்சி இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டு திடல் அமைச்சிருக்கிறாங்கன்ற அப்படின்றத நினைக்கிறப்பவே மிகப்பெரிய ஆச்சரியமா வந்து இருக்கு. இப்ப அந்த வீடியோ ஃபுட்டேஜை கூட காட்டுறேன் பாருங்க, சைட்ல காட்டுறேன் பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாநாடாக, மாநாட்டு திடலாக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநாட்டு திடல் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி தமிழ் தேசியத்திற்காக, தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்மளுடைய மைண்ட்ல எந்தெந்த தலைவர்கள் வருவாங்களோ அந்த தலைவர்களுடைய படங்களும் கூட இந்த மாநாட்டு திடல்ல வந்து இருந்துச்சு. அதே மாதிரி கொள்கைவாதிகள் இருப்பாங்க இல்லையா, இந்த கொள்கையை எடுத்தோம் அப்படின்னா சமூக நீதிக்கான ஒரு ஒரு பிடிமானமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகின்ற கொள்கைவாதிகளுடைய படங்கள் வந்து இதுல இருந்துச்சு. அப்கோர்ஸ் வழக்கம் போல அம்பேத்கருடைய படம், அதே மாதிரி தந்தை பெரியாருடைய படம், அப்புறம் இன்னும் மார்க்ஸோடைய படம், இது மாதிரி பல்வேறு வகையான தலைவருடைய படங்கள் இதில் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சிறுத்தை படத்தை வச்சிருந்தாங்க. அந்த சிறுத்தையுடைய கழுத்துல அந்த நீலம் சிவப்பு மப்ளர் வந்து அப்படியே தொங்குற மாதிரி. அதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, அது ஒரே ஒரு ஃபிளெக்ஸ் தான், ஒரே ஒரு என்ட்ரன்ஸ்க்குரிய ஒரு போர்டு தான். ஆனா சைட் ஆங்கிள் இருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு 3D வடிவத்துல வந்து இருந்துச்சு. 3D வடிவத்துல இருந்துச்சு. அந்த சிறுத்தை உண்மையாவே வந்து பிரசண்டா நிக்கிற மாதிரி வடிவமைச்சிருந்தாங்க. அது மிகப்பெரிய ஒரு அழகியலா இருந்துச்சு, ஒரு பிரம்மாண்டமா இருந்துச்சு. இதுல கூடுதல் சிறப்பு என்னவென்றால், நாங்க மாநாட்டு திடல பார்வையிட்டுக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு அண்ணன் சங்கத்தமிழன் அவர்கள் வேற என்ட்ரி கொடுத்துட்டாரு. அப்புறம் அவர்கிட்ட சில பல அரசியல் கலந்துரையாடல்கள், வழக்கமா வந்து ஆண்ட கட்சிகள், ஆளுகின்ற கட்சிகள், இவங்களுடைய ஆட்சி காலகட்டங்கள்ல நிதிகள், எஸ்சி மக்களுடைய நிதிகள் எவ்வாறு செலவிடப்படுகின்றது, இது சம்பந்தமான பல்வேறு வகையான விவாதங்கள் அந்த மாநாட்டு திடல்ல நள்ளிரவு வேலையில கூட நடந்துச்சு. இந்த மாதிரி நள்ளிரவு வேலையிலும் கூட ஒரு அரசியல் சார்ந்த பேச்சுகள் நடக்குமாயின் அது விடுதலை சிறுத்தை கட்சியில மட்டும்தான் நிகழும். பொதுவாகவே நாசர் நினைக்கிறேன், நாசர், ஆமா, நடிகர் நாசர், அவர் ஒரு மேடையில பேசுகின்ற பொழுது விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க சாதாரண டீ கடையில் நின்று கொண்டு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர்கள் முதற்கொண்டு உலக அரசியலை பேசி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மேடையை பதிவு பண்ணாரு. நேற்றைய தினத்துல இது போன்று நள்ளிரவு ஒரு மணி, அந்த 1 மணி வாக்குல பேசிக்கிட்டு இருக்க பொழுது இந்த எஸ்சி மக்களுடைய நிதி வந்து எவ்வாறு செலவிடப்படுகின்றது, இது சம்பந்தமா நைட்டு 1 மணிக்கு பேசினாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ விடுதலை சிறுத்தை கட்சி எப்பொழுதுமே வந்து இந்த ஐடியாலஜிக்கல் ரீதியா, அடுத்த மக்களுடைய இலக்குகள் ரீதியா இதை நோக்கி மட்டும்தான் அவங்களுடைய பேச்சுகள் இருக்கும். அவங்களுடைய வாழ்வியலை வந்து ஒரு கொள்கையின் அடிப்படையில அடுத்த கட்ட விடுதலை நோக்கி இது சம்பந்தமாக தான் இருக்கும். அந்த நள்ளிரவு வேலையில எதை வேணாலும் பேசலாம், எப்படி வந்தீங்க, எப்படி எங்க தங்க போறீங்க, இது சம்பந்தமா பேசலாம். பட் இருந்தாலும் அந்த எஸ்சி மக்களுடைய நிதி எவ்வாறு செலவிடப்படுகின்றது அப்படின்ற மாதிரி அந்த தருணத்துல பேசுனது என்பது மிகப்பெரிய வியப்பா வந்துருச்சு. ஸோ மாநாடு திடல் அப்படிதான் இருந்துச்சு. கூடுதலா இந்த மாநாடு திடல வந்து ஒரு ரேம்பாக் வந்து போட்டிருக்காங்க. ரேம்பாக் போட்டோடனே சில கட்சிகள் சொல்லலாம் எங்களை பார்த்து தான் போட்டாங்கன்னு சொல்லலாம், ஏன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் கூட சொல்லலாம், இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் கூட கடந்த ஒரு 2021 என்று கருதுகின்றேன், அந்த நேரங்களில் ஒரு ரேம்பாக் போட்டிருந்தாங்க. ரேம்பாக் போட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடந்தாரு. ஸோ ரேம்பாக் வந்து எங்களை பார்த்தா போட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட சில பேர் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ஆனா விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து இந்த களம் இருக்கு இல்லையா,
தமிழ்நாட்டு களம், அந்த களமே ஒரு ரேம்ப் வாக்கு தான். அண்ணன் திருமாவர்கள் 24 மணி நேரமே ரேம்ப் வாக்குல தான் இருக்கிறார், சொல்ல போறதா இருந்தா. அதனால இதெல்லாம் ஒரு பெரிய அரசியலா நம்ம விவாதம் பண்ண வேண்டிய தேவையில்லை. சோ ஒட்டுமொத்தமா பாக்குறப்ப அந்த மாநாட்டு திரள் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக இருந்தது. ஒரு நம்ம நம்ம பார்க்கிறோம் தெரியுமா, பார்க்கின்ற காட்சிகள் இருக்கு தெரியுமா, அந்த காட்சிகள் எல்லா இடங்கள்லயுமே வந்து கருத்தியல் பொழியிற மாதிரி இருக்குது. நம்ம ஒரு விடயத்தை அந்த மாநாட்டு திரள்ல ஒரு விடயத்தை பாக்குறோம் அப்படின்னா, சோ அதனுடைய பின்னணி என்ன, அதனுடைய ஐடியாலஜி என்ன, அதை நம்ம எவ்வாறு புரிந்து கொண்டுள்ளோம், இந்த மாதிரி நம்ம பார்க்கின்ற ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு காட்சிகள்லையுமே வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொள்கை அரசியலை, தமிழ்நாட்டினுடைய எதிர்கால அரசியலை அது பிரதிபலிக்கும் விதமாக ஒரு அசட்டாவே வச்சிருக்கிறாங்க. ஸோ அது பார்க்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஸோ ஓவராலா மாநாட்டு திரள பார்க்கின்ற பொழுது நமக்கு இது போன்றுதான் சில பல சிந்தனைகள் தோணுச்சு. இது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு பின்பாக நாங்க வந்து ஒரு ரூம், விழுப்புரத்துல ஒரு ரூம் பிடிச்சி அங்க தங்கி இப்ப அங்கதான் பேசி ஏறிங்க. ஓகேவா? சரி, நம்ம இந்த மாநாடு சம்பந்தமாக நம்மளுடைய பார்வை என்ன அப்படின்றத பதிவு பண்ணிடுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த கட்சியுமே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநாடு கூட வந்து ஒப்பிடவே முடியாது. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நீங்க மற்ற கட்சிகளுடைய மாநாடு எடுத்துங்க. ஏன் விடுதலை சிறுத்தை இது திமுகவுடைய மாநாடாக இருந்தாலும் சரி, அதிமுகவுடைய மாநாடாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டுகளுடைய மாநாடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மாநாட்டுக்குமே வந்து அவங்க தலைப்பு வைக்க மாட்டாங்க, பெயர் வைக்க மாட்டாங்க. இளைஞரினுடைய முதலாவது மாநாடு, இரண்டாவது மாநாடு, மூன்றாவது மாநில மாநாடு, கம்யூனிஸ்டுடைய 50வது ஒரு மாநில மாநாடு, திமுகவுடைய இத்தனையாவது மாநாடு, அத்தனையாவது மாநாடு, இந்த மாதிரி நம்பர்ஸ் அடிப்படையில தான் மாநாட்டுக்கு வந்து பேர் வைப்பாங்க. இத்தனையாவது மாநாடு வந்துருங்க, எல்லாரும் வந்துருங்க, நம்ம மாநாடு பேச போறோம், இவ்வளவுதான் அவங்களுடைய டாபிக்கா வந்திருக்கும். ஆனா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஒவ்வொரு மாநாடுகள் இருக்கு தெரியுமா, அந்த மாநாடுகள் எல்லாமே கருத்தியலை தாங்கிய ஒரு மாநாடு, கருத்தியலை தாங்கிய மாநாடு. இது போன்ற ஒரு தலைப்புகளை எந்த ஒரு கட்சியுமே தன்னுடைய மாநாட்டுக்கு வந்து வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மாநாடு. சோ ஒவ்வொரு மாநாட்டுக்குமே அந்த திருமாவர்கள் வைக்கின்ற மாநாட்டு பெயர் இருக்கு இல்லையா, அந்த பேரே பல ஆண்டு கால, பல நூற்றாண்டு கால அரசியலை எதிர்காலத்தில் பேசும். அப்படிதான் ஒரு தலைப்பு வைப்பாரு. இப்ப இந்த மாநாடு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு, இதற்கு முன்னாடி வெல்லும் ஜனநாயக மாநாடு, மது ஒழிப்பு மாநாடு, தேசம் காப்போம் மாநாடு. நம்ம 2019 எடுத்துக்கிறோமே, ஏன்னா இங்க நினைக்கிற யங்ஸ்டர்ஸ் புரியறதுக்காக நான் சொல்றேன். 2019 எடுத்துக்கங்க, தமிழ் தேசம் காப்போம் மாநாடு, தேசம் காப்போம் பேரணி, வெல்லும் ஜனநாயக மாநாடு, இந்த மாதிரி ஒவ்வொரு மாநாடுகளுமே கருத்தியலை தாங்கிய ஒரு மாநாடா வந்து இருக்கும். இதுல கூடுதல் சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, ஆனால் திருமாவர்கள் நடத்துகின்ற ஒவ்வொரு மாநாடு தெரியுமா, அந்த மாநாடு நிறைவு பெற்ற உடனே ஒரு புது வகையான அரசியல் மாற்றங்கள் நிகழும். எத்தனை பேர் நோட் பண்ணீங்க தெரியல. ஆனால் திருமாவர்கள் மாநாடு நடத்துறாரு அப்படின்னா அந்த மாநாடு நடைபெற்றதற்கு பின்பாக ஒரு அரசியல் மாற்றம் நிகழும். அப்படிதான் 2019 தேசம் காப்போம் மாநாடு அப்படின்ற மாதிரி ஒரு மாநாடு நடத்தினாரு. சோ அந்த மாநாட்டிற்கு பின்பாகத்தான் ஒட்டுமொத்த இந்திய நாட்டிலேயே வந்து சனாதனம் விசஸ் ஜனநாயகம் அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல் பேட்டர்ன் வந்து உருவாச்சு. அன்றைய தினத்துல நான் திருமாவர்களும் கூட என்ன பண்ணாரா, அந்த ஓப்பன் ஸ்டேஜ்லயே வந்து அத்தனை தலைவர்கள் குழுமி இருந்த அந்த ஸ்டேஜ்ல ஒரு கோரிக்கை முன்னாடி வச்சாரு. அந்த மாநாட்டுல 2019 மாநாட்டுல கம்யூனிஸ்ட் தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்கள், திமுக தலைவர்கள், இன்னும் என்னென்ன ஜனநாயக அமைப்புகள் இருக்காங்களோ அத்தனை தலைவர்களுமே கலந்துக்கிட்டாங்க. அந்த மேடையில தான் ஓப்பன் போரம்ல நான் திருமாவர்கள் ஒரு கோரிக்கை வச்சாரு. நம்ம பாஜகவை எதிர்ப்பதாக இருந்தா நம்ம சிதறி போய் கிடந்தோம் அப்படின்னா நம்ம ஒருபோதும் பாஜகவை எதிர்க்க முடியாது, வீழ்த்த முடியாது. சோ அதனால ஓரணியில் திரள வேண்டும். காங்கிரஸ் என்று சொல்லப்படுகின்ற பேரியக்கத்தின் அடிப்படையில காங்கிரஸ் மீது முரண்பாடுகள் இருந்தாலும் கூட பாஜகவை வீழ்த்துவதற்கு ஓரணியில் அனைத்து ஜனநாயக அமைப்புகளும் திரள வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை முன்மொழிஞ்சார். அந்த கோரிக்கையினுடைய நீட்சி தான் இந்தியா கூட்டணி. விடுதலை சிறுத்தை கட்சி இந்தியா கூட்டணியில வந்து ஒன் ஆஃப் த பார்ட்டி, ஆதரவு பார்ட்டி கிடையாது, ஒன் ஆஃப் த பார்ட்டிக்கும் ஆதரவு பார்ட்டிக்கும் வேரியன்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டுல நிறைய இயக்கங்கள் இருக்காங்க, கட்சிகள் இருக்காங்க. இவங்க இந்தியா கூட்டணிக்கு ஆதரவா இருப்பாங்க, நாங்களும் உங்களுக்கு இந்தியா கூட்டணி ஆதரவு தரோம்வாங்க. ஆனா விடுதலை சிறுத்தை கட்சி இந்தியா கூட்டணியில ஒன் ஆஃப் த பார்ட்டி. அப்ப 2019 தேசம் காப்போம் மாநாட்டுக்கு பின்பாக தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த இந்திய நாட்டிலேயே ஒரு அரசியல் மாற்றம், ஒரு புதுவையான ஐடியாலஜி உருவாகுது. சனாதனம் விசஸ் ஜனநாயகம் அப்படின்னு அரசியல் பேட்டர்ன் உருவாக்குறாரு, அந்த அரசியலை கூர்மைப்படுத்துறாரு. 1000 முரண்பாடுகள் இருந்தாலும் இங்க இருக்கிற பாஜகவுக்கு எதிராக, சனாதன சக்திகளுக்கு எதிராக நம்ம ஓரணியில் திரள வேண்டும் என்ற மாதிரி ஒரு அரசியல் பேட்டர்னை உருவாக்குறாரு. சோ அரசியல் மாற்றம் தேசம் காப்போம் மாநாட்டுக்கு பின்பாக. அதற்கு பின்பாக என்ன நடக்குது, வெல்லும் ஜனநாயக மாநாடு, மது ஒழிப்பு மாநாடு, வெல்லும் ஜனநாயக மாநாடும் அதே மாதிரிதான். வெல்லும் ஜனநாயக மாநாடு நடந்ததற்கு பின்பாக
விடுதலை சிறுத்தை கட்சி 2 எம்பிக்கள் ஜெயிக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல சனாதன சக்திகள் வாஸ் அவுட் ஒட்டுமொத்தமா. அப்ப அந்த ஒரு அரசியல் பேட்டர்ன் கரெக்டா 2024 என்று கருதுகின்றேன். வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்கு பின்பாக அது போன்ற ஒரு அரசியல் மாற்றம் நிகழ்கின்றது. அதே மாதிரி மது ஒழிப்பு மாநாடு. இந்த மது ஒழிப்பு மாநாட்டிலையும் கூட என்னன்னா அண்ணன் திருமாவர்கள் மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதனை மையப்படுத்தி மாநாடு நடத்துறாரு. அந்த மாநாட்டிற்கு பின்பாக அந்த மாநாட்டில் ஒரு கோரிக்கை வச்சுறாரு. என்னன்னா போதை பழக்க வழக்கங்களை ஒழிப்பதற்காக 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கணும்ன்றாரு. அந்த மறுவாழ்வு மையங்கள் இருக்கு தெரியுமா, அதை சீர்படுத்துவதற்காக 200 கோடி ரூபாய் தமிழ்நாட்டு அரசாங்கம் நிதி ஒதுக்குன்னு சொல்றாரு. ஆனா திமுக அரசாங்கம் செய்ததா என்று தெரியவில்லை. செய்யல, ஓப்பனா சொல்லுவோம். ஆனா இந்த தமிழக வெற்றிகளுடைய அரசாங்கத்துல அதற்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. எத்தனை பேர் நோட் பண்ணாங்கன்னு தெரியல. கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. இதெல்லாமே அண்ணன் திருமாவர்கள் கூர்மைப்படுத்திய ஒரு அரசியல். அப்ப ஒவ்வொரு மாநாட்டிற்கும் பின்பாக ஒரு அரசியல் மாற்றம் நிகழும், ஒரு ஐடியாலஜி உருவாகும், ஒரு அரசியல் திசை வழிபோக்கு உருவாகும். இந்த மாதிரிதான் நடந்திருக்குது. சோ இந்த மாநாடு என்பது தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. இந்த மாநாட்டிற்கு பின்பாக தமிழ் தேசியம்னா என்ன? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல் காலகட்டங்கள்ல தமிழ் தேசியம் எவ்வாறு இங்க இருக்கிற மக்களின் மூலமாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்றது நம்ம கண்கூடாவே பார்த்துக்கிருக்கோம். தமிழ் தேசியம்னா என்ன? நம்ம சாதி அப்படியே வச்சுக்கிருவோம், ஏற்றத்தாழ்வு வச்சுக்கிருவோம், ஒருத்தனுக்கு கீழன்ற மாதிரி மேலாதிக்க சிந்தனை நம்ம வச்சுக்கிருவோம். ஆனா தமிழ் தேசியம் பேசிக்கிறோம். இது என்ன லாஜிக்? இந்த மாதிரி தமிழ் தேசியத்துக்குள்ள பல்வேறு வகையான கூறுகள் இருக்கின்றது. அந்த கூறுகள் அனைத்தையும் இன்றைய தினத்துல அண்ணன் திருமாவர்கள் தெளிவுபடுத்த உள்ளார். ஒட்டுமொத்த தமிழ்நாடே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற மாதிரி நானும் கூட காத்துக்கிருக்கேன். இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டுல ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமே தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்றத வகுப்பெடுக்க போகின்றார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். பள்ளிகள்ல கரும்பலகைகள் இருக்கும், இன்னைக்கு கரும்பலகை இருக்காது. நேரடியாவே அவரேதான் கரும்பலகை, அவரேதான் சாக் பீஸ், அவரேதான் அவரேதான் எக்ஸ்பிரஷன் கொடுக்க போறவரு, அவரேதான் பேராசிரியர். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே இன்றைய தினத்துல தமிழ் தேசியம்னா என்ன என்பதை வகுப்பெடுக்க போகின்றார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். லட்ச சிறுத்தைகளோடு நானும் கூட இந்த மாநாட்டில் அண்ணன் திருமாவளவன் என்ன பேச போறா என்பதை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை கூறிக்கொண்டு, யாரெல்லாம் இந்த மாநாட்டுக்கு வந்துறீங்களோ கீழே ஒரு அட்டவன்ஸை போட்டுட்டு மாநாட்டில் கலந்துங்க என்பதை கூறிக்கொண்டு, கற்பை ஒன்று புரட்சி அமைச்சருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.